வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் அருகே ரங்கசாமி நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் மோதலால் பதட்டம் நீடிப்பு. கவுன்சிலர் உட்பட 2 சிறையில் அடைப்பு. சாய்பாபா சிலையில் தேன் வடிந்த தகவலால் முத்தியால்பேட்டையில் பக்தர்கள் படையெடுப்பு. நாளுக்கு நாள் கூட்டம் சேருவதால் பாதுகாப்பு. மூர்த்திக்குப்பம் மீன்பிடி துறைமுகத்தால் பாதிப்புகள் அதிகம் என சுற்றுச்சூழல் துறைக்கு அறிக்கை தாக்கல். அனுமதியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் அருகே முன்னாள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தினால் தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகிறது. வில்லியனூர் அருகே உள்ள மானவெளியில் தார் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று துவக்கி வைத்தார். அப்போது அங்கு வந்த கவுன்சிலர் மகாலிங்கம் தனது வார்டில் நடைபெறும் விழா குறித்து தனக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என்று தகராறில் ஈடுபட்டார். இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ராமசாமியை கவுன்சிலர் மகாலிங்கம் உட்பட பலர் தாக்கினர். இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் மகாலிங்கத்தின் கார் நொறுக்கப்பட்ட நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக ரங்கசாமியின் ஆதரவாளர்களும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்களும் தங்கள் பகுதியில் திரண்டதுடன் வில்லியனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் காணப்பட்டதால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர். இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகிறது. புதுவை முத்தியால்பேட்டையில் உள்ள சாய்பாபா சிலையில் இருந்து தேன் வடிந்ததாக கூறப்பட்டதால் பக்தர்கள் திரண்டதால் பரபரப்பு காணப்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரில் சீரடி சாய்பாபா கோவில் அமைந்துள்ளது. இதனை அழகப்பன் என்பவர் நிர்வகித்து வரும் நிலையில் நேற்று காலை கோவிலுக்கு சென்ற பக்தர் ஒருவர் சாய்பாபாவின் கண்ணில் இருந்து தேன் வடிவதை கண்டு பரவசமடைந்தார். பளிங்கு கற்களால் ஆன சாய்பாபா சிலையில் இருந்து தேன் வடியும் தகவல் பரவியதால் முத்தியால்பேட்டை மட்டுமின்றி புதுவையின் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் அங்கு திரண்டனர். சாய்பாபா சிலையில் இருந்து வடிந்த தேனை தொட்டு பார்க்க பக்தர்கள் முயன்ற போது அதனை தொட கோவில் நிர்வாகத்தினர் அனுமதிக்கவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இங்குள்ள சாய்பாபா சிலையில் இருந்து விபூதி கொட்டியதாக தகவல் பரவியது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்குப்பம் துறைமுக திட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறையின் தென்மண்டல அதிகாரி ஸ்ரீதரன் கொடுத்த அறிக்கையின்படி அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என்று நல்லாட்சிக்கான கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை நல்லாட்சிக்கான கூட்டமைப்பின் சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தை தொடர்ந்து அந்த துறையின் தென்மண்டல அதிகாரி ஸ்ரீதரனை மூர்த்திக்குப்பம் மீன்பிடி துறைமுகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டது. இதன்படி கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி ஆய்வு நடத்திய ஸ்ரீதரன் தனது அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் தாக்கல் செய்துள்ளார். இதில் புதுக்குப்பம் துறைமுக திட்டம் தொடர்பாக புதுவை அரசு வல்லுநர்களுடன் ஆலோசித்து விரிவான செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். துறைமுக திட்டம் மீனவர்களுக்கு சில வகையில் பயன்பட்டாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உறுதியாக மேற்கொள்ளப்படவில்லை எனில் பழைய துறைமுகம் ஏற்படுத்தியது போன்று பிரச்சனைகள் உருவாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மூர்த்திக்குப்பம் மீன்பிடி துறைமுகம் அமைவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது தொடர்பான விளக்க கூட்டம் நல்லாட்சிக்கான கூட்டமைப்பின் சார்பில் குர்சுகுப்பத்தில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மூர்த்திக்குப்பத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க மத்திய அரசு கொடுத்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். புதுவையில் பழங்கால கார்கள் பேரணியை முதல்வர் வைத்திலிங்கம் துவக்கி வைக்க இருப்பதாக சுற்றுலாத்துறை துணை இயக்குநர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரம்பரியம் மிக்க கார்கள், இருசக்கர வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் இடையே வரவேற்பை பெற்றிருப்பதால் சுற்றுலாத்துறையும் சென்னை பாரம்பரிய வாகன கழகமும் இணைந்து
கடந்த ஆண்டு முதல் வாகனங்களை காட்சிப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என்றும் 2வது முறையாக இந்த ஆண்டு நாளை மறுதினமும் நடைபெறும் வாகன பேரணியை முதல்வர் வைத்திலிங்கம் துவக்கி வைக்க உள்ளார் என்றார். இதேபோன்று புதுவை தனிக்குழுவினர் நாளை காலை 7 மணியில் இருந்து இசை விழாவினை நடத்த உள்ளதென்ற சுப்பிரமணியன், பொங்கல் திருவிழாவை ஒட்டி படங்களின் அசல் காட்சிகள் தொலைக்காட்சியில் திரையிடப்பட்டு அதற்கேற்ப இசை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக கூறினார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் இயக்குனர் சீமான் புதுவை நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினார். புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் கடந்த ஆண்டு அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் சீமான் மீது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது இது தொடர்பான வழக்கு புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய விசாரணையை முன்னிட்டு இயக்குனர் சீமான் ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விவசாயிகளுக்கு மழைக்கால நிவாரண தொகையை 1 வாரத்திற்குள் வழங்காவிட்டால் போராட்டம். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை. புதுவை அருகே ஓட்டலில் பயங்கர தீ விபத்து. பட்டாசுகள் வெடித்து விழா கொண்டாடிய சென்னையை சேர்ந்த 5 பேர் கைது. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். உங்கள் குடும்ப கடை பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. பரிசு பரிசு வெள்ளி பரிசு, ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு, ராம் சில்க்ஸ். பரிசு பரிசு வெள்ளி பரிசு. போன வருஷம் இதே நேரம் எனக்கு 50 கிராம் வெள்ளி கிடைச்சது. ஃப்ரீயா கிடைச்சது. நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணப்போ கிடைச்ச வெள்ளி காசு. இப்ப அதோட மதிப்பு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. இந்த வருஷம் மறுபடியும் நம்ம ராம் சில்க்ஸ்ல வெள்ளி பரிசு மழை. கூடவே பாண்டிச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்ல பல பல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. ராம் சில்க்ஸ்னா குவாலிட்டி, ராம் சில்க்ஸ்னா கைராசி, ராம் சில்க்ஸ்னா பூரண திருப்தி. இப்போ ராம் சில்க்ஸ்னா வெள்ளி பரிசு மழை. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு மழை. ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுக்கு 1 கிராம் சுத்தமான வெள்ளி நாணயம் இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல?
Joya Lucas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ரூபாய் 500க்கும் மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள். Joya Lucas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler. தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. முதல் பரிசு டாடா நானோ கார் 20 நபர்களுக்கு. இரண்டாவது பரிசு 32 இன்ச்சஸ் LCD டிவி 100 நபர்களுக்கு. மூன்றாவது பரிசு 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் 200 நபர்களுக்கு. மேலும் 2000 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 2000 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி குக்கர், 2000 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தெர்மோ பிளாஸ்க், 20000 ஹாட் பாக்ஸ் உள்ளிட்ட 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒருமுறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை புசி தொகுதியில் சின்ன வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் துவக்கி வைத்தார். பொங்கலை முன்னிட்டு MA சண்முகம் செங்கேணி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் விதவை, உடல் ஊனமுற்றோர் போன்ற 100 பேருக்கு இலவச சேலை, வேஷ்டிகள் நேற்று வழங்கப்பட்டது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் புசி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8,69,000 ரூபாய் செலவில் புசி தொகுதி சின்ன வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதனை புசி சட்டமன்ற உறுப்பினரும் உப்பளம் வட்டார காங்கிரஸ் தலைவருமான புசி ஆனந்த் பார்வையிட்டு துவக்கி வைத்தார். மேலும் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சபரி ராயலு வீதி, மிலாது வீதி, ஹைதர் அலி வீதி, கூர்சுப் வீதி ஆகிய பகுதிகளில் நடைபாதையை அழகுபடுத்தும் பணி நடைபெற உள்ளது. இதில் தொகுதி நிர்வாகிகள் நாராயண வரதராசு, சரவணன், ஜானிபாய், அல்லா பிச்சை, இப்ராஹிம், இஸ்மாயில், நாசர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா திருவிழாவில் நடைபெற்ற தப்பாட்ட நிகழ்ச்சியை உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளிநாட்டினரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுவை அரசு சுற்றுலாத்துறை சார்பில் அகில உலக யோகா திருவிழா கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தப்பாட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இதனை உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி வெளிநாட்டினர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இன்று நடைபெற்ற 21 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான போட்டியில் பிரேசில், கொரியா, ஹாங்காங், லண்டன், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 60 பேர் பங்கேற்றனர்.
இதேபோன்று இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து யோகா கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் நிவாரண தொகையை அறிவிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் எச்சரித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவித்த திட்ட ஒதுக்கீடான 2500 கோடியில் அரசின் தவறான கொள்கை முடிவால் 750 கோடியை பெற முடியாமல் திருத்திய மதிப்பீட்டில் 1800 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலைமை அரசுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கவலை தெரிவித்தார். மத்திய அரசிடம் பெற்ற கடனுக்கான வட்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற அன்பழகன், புதுவை மாநிலத்தின் வருவாய் மற்றும் நிதி குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் நிவாரண தொகையை அறிவிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் எச்சரித்துள்ளார். ஆரோவில் அருகே நேற்றிரவு ஓட்டலில் பட்டாசு வெடித்து பிறந்தநாள் கொண்டாடிய போது ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 20 குடில்கள் எரிந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சாம்பலானது. ஆரோவில் அருகே பெரிய முதலியார் சாவடியில் ஈடன் காட்டேஜ் உள்ளது. இங்கு ஏராளமான உள்ளூர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்தனர். ஓட்டல் வளாகத்தில் நேற்று இரவு 7 மணி அளவில் சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த தோரத் என்பவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது. அப்போது நண்பர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதில் ஏற்பட்ட தீப்பொறி ஓட்டல் குடில்கள் மீது விழுந்து தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகத்தில் அருகில் இருந்த குடில்களுக்கு தீ மலமளவென பரவியது. குடில்களில் தங்கியிருந்த வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓடினர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டனர். தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அணைக்க முடியவில்லை. தகவல் அறிந்த காலாப்பட்டு, வானூர், மரக்காணம், புதுச்சேரி பகுதிகளில் இருந்து 4 தீயணைப்பு வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் ஈடன் காட்டேஜ் மற்றும் அருகில் இருந்த ராஜாராமன், கோபாலகிருஷ்ணன், ரூப் காப் ஆகிய ஓட்டல்களின் 20 குடில்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. குடில்களில் இருந்த சுற்றுலா பயணிகளின் பணம், நகை, பாஸ்போர்ட், டிவி, பிரிட்ஜ், கட்டில், ஃபேன் உள்ளிட்ட ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீக்கிரையானது. சம்பவ இடத்தை கோட்டகுப்பம் இன்ஸ்பெக்டர் சக்திவேல், சப் இன்ஸ்பெக்டர் கீதா ஆகியோர் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலியாக உள்ள அனைத்து மேற்பார்வையாளர்கள் பதவியை பணி ஆய்வாளர்களை கொண்டு கால தாமதமின்றி உடனடியாக நிரப்பிட வேண்டும். பணி ஆய்வாளர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ரூபாய் 4000 முதல் 6000 ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். கல்வி தகுதி பாராமல் 10 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து பணி ஆய்வாளர், சாலை பணியாளர், கரை காப்பாளர்களுக்கு ஏசிபி உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப பணி ஆய்வாளர்கள், சாலை பணியாளர்கள், கரை காப்பாளர்கள் கூட்டு போராட்ட குழுவினர் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுச் செயலாளர் சேஷாஜலம் சிறப்புரையாற்ற தலைவர் தனராசு வாழ்த்துரை வழங்கினார். சங்க உறுப்பினர்கள் ஞானவேல், ஜெயக்குமார், செல்வம் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் சுதர்சனம், ராமச்சந்திரன், பரிமளரங்கன், சம்பந்தம், மாசிலாமணி, ஆறுமுகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பாம் 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 பாரம் பாம் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆரம்பம். மொத்தம் 2 கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் சந்தோஷம், ராம் பாம் 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 பாரம் பாம் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேக மேக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%, தமிழ்நாடு செயின் 8 to 11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%, மும்பை டிசைன்ஸ் 8 to 11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%, தமிழ்நாடு செயின் 8 to 11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%, மும்பை டிசைன்ஸ் 8 to 11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் திருட்டுக்களை தடுக்க வேண்டும் என காவல்துறையுடன் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வடக்கு எஸ்பி சிவதாசன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை வடக்கு காவல்துறையின் சார்பில் போலீஸ் ரெயின்போ நகர் வெங்கடா நகர் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் அன்னை ஓட்டலில் நேற்று மாலை நடைபெற்றது. வடக்கு பகுதி எஸ்பி சிவதாசன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், உதவி ஆய்வாளர்கள் கணேஷ், ரகுபதி, முத்துசாமி, ஆறுமுகம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எஸ்பி சிவதாசன், வீடுகளில் நடைபெறும் திருட்டுக்களை தடுக்க வேண்டுமெனில் காவல்துறையின் அறிவுரைகளின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், சந்தேகப்படும் வகையில் நடமாடும் நபர்கள் குறித்து பொதுமக்கள் காவல்துறைக்கு தெரிவித்தாலே குற்றங்கள் குறைந்துவிடும் என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதி மக்கள் இரவு நேரங்களில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். புதுவையில் நடைபெற்ற வீடுசார் தொழிலாளர் சங்க திறப்பு விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில வீடுசார் தொழிலாளர் சங்கத்தின் திறப்பு விழா புதுசாரத்தில் நேற்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் விஸ்வநாதன், நாரா கலைநாதன், ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அபிஷேகம், துணை பொதுச் செயலாளர் தினேஷ் பொன்னையா, மாநில கௌரவ தலைவர் ஹேமலதா, மாநில தலைவர் அரசம்மாள் ஆகியோர் தலைமை தாங்க செயலாளர்கள் ரேணுகா, விஜயலட்சுமி, பாண்டி செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர்கள் சாந்தி, ரம்யா, பனிமலர் ஆகியோர் வரவேற்புரையாற்ற சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 8 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 7 அடியாக காணப்படும் என்றும், வடமேற்கு திசையிலிருந்து 32 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் அருகே ரங்கசாமி நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் மோதலால் பதட்டம் நீடிப்பு. கவுன்சிலர் உட்பட 2 சிறையில் அடைப்பு. சாய்பாபா சிலையில் தேன் வடிந்த தகவலால் முத்தியால்பேட்டையில் பக்தர்கள் படையெடுப்பு. நாளுக்கு நாள் கூட்டம் சேருவதால் பாதுகாப்பு. மூர்த்திகுப்பம் மீன்பிடி துறைமுகத்தால் பாதிப்புகள் அதிகம் என சுற்றுச்சூழல் துறைக்கு அறிக்கை தாக்கல். அனுமதியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு கோரிக்கை. விவசாயிகளுக்கு மழைக்கால நிவாரண தொகையை 1 வாரத்திற்குள் வழங்காவிட்டால் போராட்டம். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை. புதுவை அருகே ஓட்டலில் பயங்கர தீ விபத்து. பட்டாசுகள் வெடித்து விழா கொண்டாடிய சென்னையை சேர்ந்த 5 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.